ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னோட ஜோன்டோ அங்கிள் அங்க இருக்காரு. அங்கிள், ஓகே, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தே அங்கிள் கூட போய்க்கிறேன். அங்கிளா? தேங்க்யூ அங்கிள். பரவாயில்ல. ஓகே. யாருக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் என் முகத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அங்கிள்னு சொல்லிட்டா. ஹே, அவன் முகத்தை பாடுறா, எப்படி வச்சிருக்கா பாடுறா. ஊ மூஞ்ச கொஞ்சம் பாடுறா, காத்து போன பலூன் மாதிரி இருக்கு. எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஏன்டா சிரிக்கிறீங்க? ஸ்வப்னா உனக்காக சீக்கிரட்டா ஒரு gift கொடுத்தா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும் ராஜு, நீ மட்டும்தான் வேணும். ஸ்வப்னா உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு தெரியுமா? அதோட ஒரு குட் நியூஸா இருக்கு. என்ன? ஸ்வப்னா எக்ஸாம் எழுத போறா. எக்ஸாம் எழுத போறாளா? ஆனா ராஜுவோட கதை என்ன? பிரின்சிபல் உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டாரே. நீ உங்க அப்பா கிட்ட சொன்னியா? ம் ம் சாரி சார், நீங்க சைக்கிள்ல பேசுறீங்க, ஆனா அது எனக்கு புரியல. ஓ, இன்னைக்கு நீங்க மௌன விரதமா? ஓ, இந்த மாசம் முழுக்க இவன் என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? இவன் வீட்டுல உட்காந்து நிறைய படிச்சான். சார், இவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இவன் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டான். அந்த சண்டை விஷயம் அதுதானே சொல்றாரு சார். அது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குறது நல்லது கிடையாது சார். நம்ம குழந்தைங்கள நாமளே மன்னிக்கலைன்னா அது அவங்களுக்கு செய்கிற பெரிய துரோகம் ஆயிடும். எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நம்ம கூட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தப்பு ரெண்டு சைடுலுமே இருக்கு. இவன் யார் கூட பிரச்சனை பண்ணானோ அவங்க அப்பா அம்மாவும் இதே மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்படி நடக்கிறதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சார்? எஸ் சார். என்னதுப்பா இப்படி காமிச்சாரு? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? இது என் பையனோட ஃபோட்டோ. பார்க்குறதுக்கு ஓட்டர் ஐடி கார்டு மாதிரி இருக்கு. ராஜு இதில் கண்டுபிடிக்கவே முடியல. ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமே. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோ அனுப்பியிருப்பேனே. அதோட இது அட்மிஷன் கார்டு வேறு. உங்கள் காலேஜ் ரொம்ப டிசிப்ளினான காலேஜ்னு தெரியும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கப்பா. அதே மாதிரி விளையாட்டு சமயத்துலலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வரதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானே ராஜு. அதுக்காக நீ அப்பாவை கூப்பிட்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கு. பாரு, இப்போ எனக்கு தான் வெறும் அலைச்சல். சரி, எந்த வித கவலையும் படாம இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா படி. நம்ம மொத்த ஃபேமிலியும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி. பாத்தீரு. எக்ஸாம் நல்லா எழுது, பாஸ் பண்ணு. சரிங்க மாமா. போ. ஹாய் ஸ்வப்னா, உனக்கும் இதே சென்டர் தானா? வா போலாம். சரி. சொல்லுங்க மாமா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதான் நான் இருக்கேன்ல. சொப்னா கூட படித்த பசங்களாம் இந்த சென்டருக்கு தான் எக்ஸாம் எழுத வராங்க. ஆனால் பசங்க மட்டும் வேறு காலேஜ். இது பிடிஎம் இன்டர்நேஷ்னல்.
ஸ்வப்னா எங்க இருக்கா? அவ எதுக்கு எங்க வரப்போறா? அவளுக்கு சென்டர் பிடிஎம்ல. பிடிஎம் இன்டர்நேஷனல். சரி நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் என்னடா சொல்ற? நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? இன்னும் 1/2 மணி நேரத்துல நமக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. டேய் கவலைப்படாத, எக்ஸாம்க்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாலும் சார் என்ன அலோவ் பண்ணுவாரு. அப்படின்னா எனக்கு மொத்தமா 1 hour இருக்கு. அதுவே எனக்கு போதும். ஏய், ராஜு, ராஜு, நில்லு. டைம் ஆயிடுச்சு தம்பி, வழியை மறைக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்க போங்க. ஆ? வாங்கடா. ஸ்வப்னா, லாஸ்ட் பெல் அடிச்சாச்சு, சீக்கிரம் வா. போலாம். பாத்தியா, ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு. நம்ம அப்பா அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நாங்க செய்யறதெல்லாம் உங்களோட நல்லதுக்காக தானு. உண்மையிலேயே நல்லதுக்கா இருந்தா நம்ம மீட் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணிருக்கணும்ல, இல்ல? ஆனா அவங்க யாருமே நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நான் வேணா உங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசட்டுமா? நீ என்ன பைத்தியமா? என் அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவரோட கொன்னே போட்டுருவாங்க. இதுக்காகலாம் என்ன கொன்றுவாரா? நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல 4 வருஷம் அட்மிஷன் போட்டு ஜாலியா இருக்கலான்னு. நம்ம 2 பேரும் ஒன்னா போக விடலனா 4 வருஷம் இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு உன் கூட 4 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இங்க பாரு ராஜு, எங்க அப்பா கிட்ட பேசுறேன், நீ எதுவும் பண்ணாத. அத பத்தி நீ யோசிக்க கூட கூடாது. அவரை நான் அக்செப்ட் கூட பண்ணலாம்ல. நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா?